எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. அன்பு ராஜநிலை டிவி உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள் ராசி பலன்களை பார்ப்போம். ஜூலை மாதம் புதன்கிழமை உத்தராயணம், பராபவ ஆண்டு ஆனி மாதம் 17ஆம் நாள், ஜூலை 1/7/2026. இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 9 மணி 15 நிமிடம் முதல் 10 மணி 15 நிமிடம் வரை. மாலை நல்ல நேரம் 1 மணி 45 நிமிடம் முதல் 2 மணி 45 நிமிடம் வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10 மணி 45 நிமிடம் முதல் 11 மணி 45 நிமிடம் வரை. கௌரி நல்ல நேரம் மாலை 6 மணி 30 நிமிடம் முதல் 7 மணி 30 நிமிடம் வரை. ராகு காலம் 12 மணி முதல் 1 மணி 30 நிமிடம் வரை. குளிகை 10 மணி 30 நிமிடம் முதல் 12 மணி வரை. யமகண்டம் 7 மணி 30 நிமிடம் முதல் 9 மணி வரை. இன்றைய திதி துவிதிய திதி. இன்றைய யோகம் ஐந்திரியம். இன்றைய கரணம் தைத்துலாம். இன்றைய நட்சத்திரம் உத்திராடம். இன்றைய சந்திராஷ்ட நட்சத்திரம் மிருகசீரிடம். மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம் இன்று. இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள்: ரிஷபத்தில் செவ்வாய், மிதுனத்தில் சூரியன், கடகத்தில் குரு சுக்கிரன் புதன், சிம்மத்தில் கேது, தனுசில் சந்திரன், மகர், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய நாளில் என்ன செய்யலாம்? தேய்பிறை. பொதுவாகவே புதன்கிழமை தேய்பிறைன்றதை விடவும் நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள்ல ஒரே கண்காணிப்பாடு இருக்கிற விஷயங்கள்னா பெருமாள் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, சக்கரத்தாழ்வார் வழிபாடு மேற்கொள்வது சிறப்பை தரும். ராசி பலனுக்கு போலாம். மேன்மை பொருந்திய மேஷராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு பலபட பாராட்டும் வெற்றியும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். எல்லா வகையிலுமே வீட்டில் வெளியில் நன்மைகள் அநேகமாக அமோகமாக நடக்கின்ற ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்கள், ரிஷபத்தை பொறுத்த மட்டும் எல்லா விதத்திலும் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு, மகிழ்ச்சிகள், கொண்டாட்டங்கள் உண்டு. புரியுதுங்களா? நிறைய கேளிக்கைகள்ல கலந்துக்கிற அமைப்பு, ஜாலியான ஒரு லைஃப், ஜாலியான ஒரு நாள். இந்த நாளில் நீங்கள் எல்லா வகையிலுமே மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு. எல்லா வயதினருக்குமே, இந்த வயது அந்த வயது இருக்கலாம். ரிஷபத்தை பொறுத்தவரையிலும் இந்த நாள் ஒரு அமோகமான நாளாக இருக்கிறது. வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, மிதுனத்தை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா கடினமான உறுதிமொழி எடுக்கின்ற நாளாக. சந்திராஷ்டிரம் இருக்கு, டக்குன்னு எதையும் பண்ணிடக்கூடாது, பண்ணிக்கிட்டா மாட்டிடுவோம். இருக்கிறத மட்டும் கரெக்டா செஞ்சா போதும். அன்றாட பணிகளை செய்து வாருங்கள். புதிய முயற்சியில் இறங்க வேண்டாம். ஆனால் வெற்றி உண்டு, உறுதி அளிக்கக்கூடிய மனநிலையும் உண்டு. வெற்றி பெறுவீர்கள். கடகராசி அன்பர்களே, கடகத்தை பொறுத்த மட்டும் லாபங்கள் மேலும் என்ற அமைப்பு. புனர்பூசம், பூசம், ஆயில்யம், இதுல ரொம்ப எல்லா நன்மைகளும் கிடைக்கின்ற அமைப்புகள் தான் இருக்கிறது. சனியின் பயணமாக இருந்தாலும் சரி, சந்திரனின் பயணமாக இருந்தாலும் சரி, கடகத்திற்கு ஏற்றது போல்தான் இருக்கிறது. லாபங்கள் மேலோங்கின்ற அமைப்பு, வெற்றி பெறக்கூடிய அமைப்புகள் இருக்குது. வாழ்த்துக்கள். சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த நாள் ரொம்ப கனிந்து பணிந்து செல்லக்கூடிய நாளாக இருக்கிறது. நேரடியா பாதிப்பு இல்லை, ஆனா இருந்தாலும் முயற்சி சாணம் பாதிச்சிருக்கு. கொடன் ருணரோக சாணம் வேலைகள்ல பாதிப்பு உண்டு. அப்போ 2 விதமான விஷயத்தில் கவனமா இருந்தீங்கன்னா சிம்மம் இன்று ஒரு அற்புதமான பலனை அடைய முடியும். இல்லை என்றால் எல்லாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அதனால கவனமா இருங்க. கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த நாளும் சிறப்பான நாள். மகிழ்ச்சிகள் உண்டு, கொண்டாட்டங்கள் உண்டு, பெருமை அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. எல்லாமும் ஏற்றம் தரக்கூடிய அமைப்புகள், வெற்றி, மனநிறைவு, சந்தோஷம் எல்லாமே இருக்கின்ற அமைப்பு இந்த நாளில் இருக்கிறது. வாழ்த்துக்கள். துலாம் ராசி என்பவர்கள், துலாமை பொறுத்த மட்டில் நட்புக்கு முக்கியத்துவம் தருகின்ற அமைப்பு. இந்த நட்புன்னா சும்மா இல்லை, நான் முடிவு பண்ணிட்டேன்னா முடிவு பண்ணதுதான், யார் வந்தாலும் கேட்க மாட்டேன்றதுலாம் போய் செய்யக்கூடாது. புரியுதுங்களா? ஏன்னா 4ஆம் இடம் கெட்டு போயிருச்சு, சுகஸ்தானம் கெட்டு போயிருச்சுனாவே கொஞ்சம் அடக்கி வசிக்கணும். துலாம் ராசியை பொறுத்தவரையில இந்த நாள் நட்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஏதேனும் சிக்கல்ல மாட்டிக்கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்குது. கவனமா இருங்க.
விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த நாள் வந்து சிறப்பான நாள், மகிழ்ச்சிகள் உண்டு, வெற்றி கொண்டாட்டங்கள் கேளிக்கைகள் நடக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் இருக்கீங்க. எல்லாமும் உங்கள் வாயில் படி ஏறி வெற்றி தருகின்ற அமைப்புகள் இருக்கிறது. வாழ்த்துக்கள். தனுசு ராசி என்பவர்களுக்கு சந்திரனின் பயணம் நற்செயல்கள் புரிகின்ற அமைப்புகள் இருந்தாலுமே தேவையற்ற அவப்பேரை சந்திக்கக்கூடிய காலங்கள் வருகிறது. கவனமாக இருப்பது இந்த நாளில் சிறப்பை தரும். மகர ராசி என்பவர்களே, மகரத்தை பொறுத்த மட்டில் நலம் கூடுகின்ற அமைப்பு, நம்பிக்கை தருகின்ற அமைப்பு, மகிழ்ச்சி கிடைக்கின்ற அமைப்புகள்லாம் இந்த நாள்ல இருக்கிறது. அப்ப இந்த நாளை பொறுத்தவரை சிறப்பான பலன்கள் கிடைக்க பெறும். வாழ்த்துக்கள். கும்பராசி என்பவர்களே, கும்பத்தை பொறுத்த மட்டில் பொறுமை நிதானம் வெற்றியை தேடித்தரும். எனக்கு எல்லாம் தெரியும், யாரும் சொல்லக்கூடாது இருந்தீங்கன்னா மாட்டிப்பீங்க. கடந்த ஆண்டுகளில் எவ்வளவு துன்பப்பட்டீர்களோ அந்த அளவு துன்பங்கள் வரும். நீங்கள் எடுத்துக்கொண்ட செயலில் காரியங்களில் கவனமா இருந்தீங்கன்னா வெற்றி மகிழ்ச்சியும் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்க பெறும். வாழ்த்துக்கள். மீனராசி என்பவர்களே, மீனத்தை பொறுத்த மட்டும் மன நிம்மதி, பெருமூச்சு, எல்லா வகையிலும் ஏற்றம். அதாவது உத்திரட்டாதிரியாவது பிடிவாதக்கார நட்சத்திரங்களிலேயே நன்மை நடக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த நாள்ல இருக்கிறது. ஏன்னா குருவின் பார்வை அமோகம், சாந்த சுரூபியா காட்சி தருவீங்க. மகிழ்ச்சியான வெற்றியும் கிடைக்க பெறும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இந்த நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு எல்லா வகை ஏற்றங்களும் மாற்றங்களும் ஏற்படும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.